ஹாய். இந்த லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். பட் ஆனால் வந்து சின்ன டிஃப்ரென்ஸில் வந்து அதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடுவாங்க நிறைய பேர். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து லீடர்ஷிப் ஸ்டைல். இது வந்து எக்ஸாம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் கூட. ஸோ அதனால் 100% அட்டென்ஷனை வந்து கொடுங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் இருக்குது, தென் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அப்புறம் வித் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஃபைனலாக நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிளாசிக்கலாக நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. பட் ஆனால் கிளாசிக்கலாக மூணு ஸ்டைல்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டைல் வந்து ஆட்டோக்ராட்டிக் ஸ்டைல். ஸோ ஆட்டோக்ராட்டிக் ஸ்டைலை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து டூ அஸ் ஐ சே, நான் சொல்கிறத நீ செய், இது போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு லீடர் இருக்காருன்னா அதுதான் வந்து ஆட்டோக்ராட்டிக் ஸ்டைல். ஓகே. இதே இது வந்து டெமோக்ராட்டிக் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ஃபாலோவர்ஸை வந்து நீங்கள் டெசிஷன், உங்களோட சஜஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்கு இன்வால்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து லீடர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறது, அவங்கள கோஆர்டினேட் பண்ணுறது, இந்த ஃபைனல் காலை வந்து யார் மேக் பண்ணுவாங்கன்னா லீடர் மேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வந்து டெமோக்ராட்டிக் ஸ்டைல். இப்போ லாசே ஃபேரே அப்படின்ற ஒரு ஸ்டைல் இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு. ஸோ இந்த ஸ்டைல் வந்து என்ன அப்படின்னா வந்து லீடர் டீம்கிட்டேயே வந்து அவங்க சப்பார்டினேட் கிட்டே எல்லாத்தையும் விட்டுருவார், நீங்களே எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மூணு லீடர்ஷிப் ஸ்டைலை கேட்கும்போது வித்தியாசமாக இருக்கும் நமக்கு. ஈவன் வந்து டெமோக்ராட்டிக் ஸ்டைல் வந்து நல்ல ஸ்டைலாக இருக்கே, மற்ற ரெண்டும் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் மூணுக்குமே வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. எல்லா ஸ்டைலையும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. சில ஸ்டைல்ஸு சில இடங்களில் வந்து யூஸ் பண்ணி ஆகணும், சில இடங்களில் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இது வந்து ஸ்டைல்ஸ். இதில் வந்து குட் ஸ்டைல் பேட் ஸ்டைல் அப்படின்றது கிடையாது. இது வந்து அந்தந்த சுச்சுவேஷனுக்கு, எந்த சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்குமோ அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம இப்போ அடுத்து வந்து அட்வான்டேஜஸ் பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு அந்த லீடர்ஷிப் ஸ்டைலோட அட்வான்டேஜஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோக்ராட்டிக் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் கிளியர் செயின் ஆஃப் கமாண்ட் இருக்கும். யார் வந்து யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், என்ன வந்து கமாண்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. க்ரைசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஏன்னா ஏன் எதுக்கு என்னன்னு டெசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது, சொன்னால் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபாலோ. இந்த மிலிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்துலலாம் இந்த ஆட்டோக்ராட்டிக் ஸ்டைல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆப்டான விஷயம். ஏன்னா வந்து அங்கே யோசிக்கிறதுல இல்லை, ஜென்ரல் சொன்னால் கமாண்டர் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடணும் எனிமி டார்கெட்டை. அது யார் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல்ஸ், ஆர்மி ஜென்ரல்ஸ்லாம் வந்து ஆட்டோக்ராட்டிக் ஸ்டைலில் வருவாங்க. ஓகே. தென் வந்து டெமோக்ராட்டிக் ஸ்டைல். டெமோக்ராட்டிக் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இது வந்து டீம் கொலாபரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து டெசிஷன் கேட்குறோம், அதனால வந்து என்ன ஆகுனா எம்ப்ளாயோட மோட்டிவேஷன் அதிகமாகும். தென் வந்து அவங்களோட அவுட்புட், ஏன்னா அவங்களே கோல் செட் பண்ணி அவங்களே எல்லாத்தையும் வந்து சஜஷன் கொடுக்குறனால அவங்க வந்து கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆர்கனைசேஷன் செட்டிங்கில் வந்து யூஸ்வலாக நார்மல் ஆர்கனைசேஷனல் செட்டிங்கில் இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அட்வான்டேஜஸான ஒரு ஸ்டைல். தென் வந்து லாசே ஃபேரே ஸ்டைல். லாசே ஃபேரே ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப பாப்புலரான ஸ்டைல்னு சொல்ல முடியாது. ஆனால் சில இடங்களில் இந்த ஸ்டைல் வந்து பயங்கர இதாக ஒர்க் அவுட் ஆகும். என்ன மாதிரி இடத்துல அப்படின்னா வந்து லீடர் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப கேப்பபிளாக இருக்காங்க அப்படின்ற நேரத்தில் அவங்களுக்கு ஃபுல் அட்டானமி கொடுத்து, ஃபுல் க்ரியேட்டிவிட்டி கொடுத்து, நீங்களே பார்த்து எல்லா கோல் செட்டிங் நீங்களே பண்ணி நீங்களே அவுட்புட்டை கொடுங்க அப்படின்னு அவங்க வந்து அவங்க கையில் கொடுத்துடலாம். இது வந்து லாசே ஃபேரே ஸ்டைலில் ஒரு அட்வான்டேஜஸான ஒரு விஷயம். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது ஒவ்வொரு இதுக்கும். இந்த ஆட்டோக்ராட்டிக் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க சொல்லி நம்ம கேட்கும்போது என்ன ஆகுனா அந்த டீமோட மொரேல் வந்து கம்மியாகும். சில பேர் ரிபல் பண்ண ஆரம்பிப்பாங்க, எதிர்ப்புகள் தெரிவிப்பாங்க. ஸோ க்ரியேட்டிவிட்டி இங்கே அவ்வளோவா இருக்காது, நிறைய க்ரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகாது. இங்கே வந்து அப்ரெஷன்ஸ் அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்ரெஷன்ஸ் தெரியும்ல, அடுக்குமுறை, ஒடுக்குமுறை, இந்த இது வந்து நமக்கு நிறைய வரும். அதே மாதிரி டெமோக்ராட்டிக் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் ரொம்ப 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 ஸ்லோவாக இருக்கும்.
கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒப்பீனியன் கேட்கும்போது நிறைய கான்ஃப்ளிக்ட் வரும். ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு டெசிஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கேட்டு ஃபைனலாக ஒரு ரைட் சொல்யூஷனுக்கு வராமல் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம டெமோக்ராட்டிக் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். பட் ஆனால் டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்க தான் செய்யுது. லாசே ஃபேரே ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும். நல்ல டீமாக இருந்துச்சுன்னா சூப்பராக கொண்டு போயிடும். ஆனால் டீமில் வந்து எல்லாருமே ரொம்ப அலூஃபாக லெத்தார்ஜிக்காக இருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு இதான டீம் அப்படின்னா வந்து ஒரு டைரக்ஷன் சென்ஸ் இருக்காது. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. டீம் கொஹேஷன் இருக்காது. அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. யாருக்கு யாரும் வந்து பதில் சொல்ல வேண்டிய இருக்காது. ஸோ இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து இது வந்து உங்கள் எக்ஸாம் நோட்ஸ்க்காக. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை இப்போ பாஸ் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சொன்ன அந்த கண்டென்ட்டை அப்படியே உங்களுக்கு வேர்டிங்ஸில் கொடுத்துருக்கு. ஆட்டோக்ராட்டிக் ஸ்டைல் அவர் என்ன பண்ணுவார்னா எல்லா பவரையும் சென்ட்ரலைஸ் பண்ணி ஃபுல் அத்தாரிட்டி அவர்கிட்ட தான் இருக்கும். டெமோக்ராட்டிக் ஸ்டைல் அவர் உங்களோட சபார்டினேட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த கோல் செட்டிங் அதெல்லாம் அவங்களோட சஜஷன் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. லாசே ஃபேரே கம்ப்ளீட் ஃப்ரீடம் வந்து சபார்டினேட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த லீடர்ஷிப் ஸ்டைல்ஸோட ஒரு கிளாசிக்கல் மாடல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் 3 டைப் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஆட்டோக்ராட்டிக் ஸ்டைல், டெமோக்ராட்டிக் ஸ்டைல், லாசே ஃபேரே ஸ்டைல். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா ரெண்டுக்குமே அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. தென் நம்ம வந்து இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபைனலாக பார்த்தோம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் கான்செப்டை பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.